ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് വെണ്ടക്കായ് വെച്ച് നല്ല சூப்பர் டேஸ்டில் செஞ்செடுத்த கேரளா ஸ்பெஷல் வெண்டைக்காய் தீயலிൻ്റെ ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். சாப்பாடுன்ற கூட நல்ல சூப்பர் காம்பினேஷனான இந்த வெண்டைக்காய் தீயல் எப்படி தயார் பண்ணலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 10 வெண்டைக்காய் இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கு. இந்த மாதிரி சைஸில் தான் கட் பண்ணி எடுக்கணும். நீளத்தில் சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி. இனி ഇതിൻ്റെ കൂടെ அரை கப்பு தேங்காய் எடுத்திருக்கு, பச்சை தேங்காய். இது நமக்கு ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்குது. வெண்டைக்காயோட கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாயும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கு. ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியும் எடுத்திருக்கு. இதை ஊற வைக்கலாம் தண்ணியில். இனி ஒரு மண்சட்டி சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி அதிலேக்கு நம்ம வெண்டைக்காய் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். வெண்டைக்காயில் வழுவழுப்பு போகிற வரைக்கும் வெண்டைக்காய் மட்டும் போட்டு இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இதில் வழுவழுப்பெல்லாம் போயதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு வணக்கி எடுக்கலாம். இந்த டைமில் இன்னொரு பானிலேக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தேங்காயிலேக்கு 5 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியது போடலாம். சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். கூட கொஞ்சமாக மிளகாய் போடலாம். பெப்பர் கொஞ்சம் போட்டால் போதும், இவ்வளோதான். ഇതിൻ്റെ கூட கொஞ்சமாக சோம்பு போடலாம். பாருங்கள், அரை டீஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். இதையும் போட்டு நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தேங்காயோட கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த டைமில் நம்ம வெண்டைக்காயும் இடையில இதே மாதிரி நல்லா வணக்கி எடுக்கணும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காயில் வழுவழுப்பெல்லாம் போயிருக்கு. இந்த டைமில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்தி வணக்கி எடுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் நமக்கு போடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை அப்படியே இருந்து வணங்கட்டும். நம்ம தேங்காயும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ தேங்காயோட கலரெல்லாம் கொஞ்சம் மாறி வந்துட்டே இருக்குது. இது கோல்டன் கலர் ஆகும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா டார்க்கு ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ வெண்டைக்காயெல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இதிலேக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த புளி நல்லா புளிஞ்ச அந்த தண்ணி ஊற்றி நமக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். தேங்காயிலேக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் ஆகணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி இதிலேக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதே போட்டு நமக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ் இப்போ நான் ஆஃப் பண்ணியிருக்கு. தீஞ்சு போகாமல் நம்ம நல்லா கலரை விட்டுட்டே இருக்கணும். அப்புறமா இன்னொரு தட்டிலேக்கு மாற்றி ஆறதுக்கு விடலாம். அதுக்கப்புறம் நமக்கு நல்லா அரைச்செடுத்துட்டு வரலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதிலேக்கு நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்தி கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். தீயலில் அதிகமாக தண்ணி ஊற்றாத திக்கான கிரேவியில் தான் தீயல் இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நமக்கு கடுகு தாளித்து இதிலேக்கு போடலாம். கடுகும் கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டு கடுகு தாளித்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் வெண்டைக்காய் தீயல் ரெடி ஆயிருக்கு. சாப்பாடுன்ற கூட அருமையான ஒரு குழம்பு தான் வெண்டைக்காய் தீயல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. Thank you.